உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைக்காக நீங்கள் காத்திருந்தாலும் முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசார தாழ்த்துங்க. நம்ம மண்ணான மனிதர்கள், எவ்வளவு உங்களால் தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. ஜனங்கள்கிட்ட ஒப்புரவாகுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. அதற்கு பிறகு நீங்கள் துதிங்க, அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிருபையாய் மனம் இறங்குவார். நம்மளுடைய ஆசீர்வாதம் யாரோ ஒரு மனிதன்கிட்ட இல்லை, யாரோ ஒரு மேல் அதிகாரிகள்கிட்ட இல்லை, ஏதோ ஒரு காரியத்திட்ட இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவரோட இறக்கம் வேணும்னாலும் சரி, ஆசீர்வாதம் வேணும்னாலும் சரி, ஆண்டோட சமுதிரம் உங்களை தாழ்த்துங்க. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கும் போது உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறாங்க. நிற்க மனம் வருவதில்லை, முழங்கால் படியிடுவதற்கு மனம் இல்லை. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, இயேசுவே தெய்வம் சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் அவருடைய நாமத்துக்கு முன்னால் முடங்கும். இது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கிருபை, மகிமை, அவருடைய அதிகாரம். ஆனால் இன்னைக்கு அநேகர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விரும்புவதில்லை, கைகளை உயர்த்தி ஆராதிக்க விரும்புவதில்லை, கை தட்ட விரும்புறதில்லை. இதெல்லாம் வார்த்தையினால இன்னைக்கு தாழ்மையை கட்டிடலாம். நம்ம செயல்கள்னாலையும் தேவன் அந்த தாழ்மை எதிர்பார்க்கிறார். அநேகர் சோபாவில் உட்காந்துட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, அந்த ஜபத்தில் ஒரு கனத்தை தேவனுக்கு செலுத்துறதில்ல. நீங்களும் நானும் ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி, ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு அசட்டையாக நம்ம பேசிட முடியாது. அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. அவருக்கு உரிய கனத்தை முடிஞ்ச அளவுக்கு நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த தாழ்மையை உங்கள் கிரியையில் காட்டுங்க. தேவன் உடனே மனமிறங்கி உங்கள் வார்த்தையினாலையும் உங்கள் கிரியையினாலும் தாழ்மை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி கிருபை செய்வார்.